நாங்க இருக்கிற ஏரியான்னு தெரிஞ்சாலே போதுங்க, ஏலத்தொகை ஜாஸ்தியா போகுதுன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. வாரம் ஒரு முறை குடிப்பதா இல்லை வாழ்க்கையை மாற்றுவதா? நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பழக்கம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மனிதரை நினைச்சு பாருங்கள். அவர் வயது 20. அவர் வாரத்திற்கு ஒரு முறை நண்பர்களுடன் குடிப்பார். செலவு பிரேக் டவுன் பார்ப்போம். மதுபானம் 250 ரூபாய், சைடு டிஷ் 150 ரூபாய், சிகரெட் சோடா மற்ற செலவுகள் 200 ரூபாய், மொத்தம் ஒரு வாரம் 600 ரூபாய். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்த 600 ரூபாயை செலவு செய்யாமல் சேமித்தால் என்ன ஆகும்? ஒரு வருடத்தில் 600 பெருக்கல் 52 வாரங்கள், அதாவது 31,200 ரூபாய். 20 வயதில் ஆரம்பித்த இந்த பழக்கம் 40 வயது வரைக்கும் தொடர்ந்தால் மொத்தம் 20 வருடங்கள் அவர் செலவு செய்தது 31,000 பெருக்கல் 20, அதாவது சுமார் 6,24,000 ரூபாய். இப்போ ட்விஸ்ட் என்ன தெரியுமா? இந்த பணத்தை அவர் செலவு செய்யாமல் ஒவ்வொரு வாரமும் முதலீடு செய்திருந்தால் நாம் அஸ்யூம் பண்ணலாம் சராசரி 12% ரிட்டர்ன். வாரம் 600 ரூபாய் முதலீடு, 20 வருடங்கள் தொடர்ந்து அவருடைய பணம் எப்படி வளர்ந்திருக்கும்? சுமார் மதிப்பில் அது 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை ஆகும். இது தான் கம்பவுண்டிங் சக்தி. சிறிய தொகை, நீண்ட காலம், மிக பெரிய மாற்றம். இப்போ முக்கியமான கேள்வி, 40 வயதில் அவர் இந்த பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் வேலை செய்யாமல் வாழ முடியுமா? அவர் கையில் சுமார் 28 லட்சம் இருக்கிறது என்று நினைப்போம். அதை வைத்து அவர் மாதம் எவ்வளவு எடுத்து கொள்ளலாம்? ஒரு சேஃப் வித்ட்ராயல் ரூல், வருடத்திற்கு 4%, 28 லட்சத்தின் 4%, அதாவது வருடத்திற்கு சுமார் 1,12,000, மாதத்திற்கு சுமார் 9,000 ரூபாய். இதன் அர்த்தம் என்ன? வாரம் ஒரு முறை குடிப்பதை தவிர்த்தால் அவர் 40 வயதில் வேலை இல்லாமல் இருந்தாலும் மாதம் 9,000 ரூபாய் வருமானம் பெறலாம். இது ஒரு சிம்பிள் ஹேபிட் சேஞ்ச், ஆனால் லைஃப் சேஞ்சிங் ரிசல்ட். அவர் மாதம் 9,000 எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். ஆனா ஒவ்வொரு வருடமும் 5% இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உதாரணம், முதல் வருடம் 9,000, மாதம் அடுத்த வருடம் 9,450, அடுத்த வருடம் 9,900, இப்படி ஸ்லோலி இன்க்ரீஸ். இதுக்குள்ள என்ன நடக்குது தெரியுமா? அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க காலியாகிவிடாது. ஏன்னா அது இன்னும் க்ரோ ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் பாவம். நீங்க பணத்தை டச் பண்ணினாலும் அது உங்களுக்காக வேலை செய்யும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட். 40 வயதுக்கு பிறகு அவர் பார்ட்டி பண்ணலாமா? ஆம். ஆனா எப்படி? அவர் சம்பாதித்த 3ல இருந்து இல்லை, அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரெட்டோரின்ஸ்ல இருந்து. அவர் மாதம் 9,000 எடுத்துக்கொண்டா அதில் இருந்து வாரத்திற்கு சுமார் 2,000 ரூபாய் கிடைக்கும். அதாவது அவர் 20 வயதில் செய்த அதே பார்ட்டி 40 வயதில் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம். இதுதான் ரியல் ஃப்ரீடம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். ஒரு மனிதர் வாரத்திற்கு ஒரு முறை இல்ல 2 முறை குடிக்கிறார் என்றால் அவருடைய வீக்லி எக்ஸ்பென்ஸ் 600 பெருக்கல் 2, 1,200 ரூபாய். ஒரு வருடம் 1,200 பெருக்கல் 52, சுமார் 62,000 ரூபாய். 20 வருடம் சுமார் 12,48,000 ரூபாய். ஆனா அவர் அதை இன்வெஸ்ட் பண்ணினா அதே 12% ரிட்டர்னில் 20 வருடத்தில் அது சுமார் 55 லட்சம் முதல் 60 லட்சம் வரை ஆகும். இப்போ 40 வயதில் அவர் என்ன செய்யலாம்? சேஃப் வித்ட்ராயல் 4%, 60 லட்சத்தில் வருடத்திற்கு சுமார் 2,40,000, மாதத்திற்கு சுமார் 20,000. இதன் அர்த்தம் என்ன? வாரம் 2 முறை குடிப்பதை அவாய்ட் பண்ணினா அவர் 40 வயதில் மாதம் 20,000 இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். கவலை மறக்க ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. என்ன சொன்ன? ஜாலியா தண்ணி அடிக்கீங்க. நான் ஜாலியா தண்ணி அடிக்கிறேன். என்ன செய்யுது? நான் கரியுதா? தலை சுத்துதா? மூக்கெல்லாம் நெடி அடிக்குதா? பாந்தி வர்ற மாதிரி இருக்கா? இப்ப புரியுதா இத சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோன்னு? எங்களை பார்த்து நீங்க ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. டேய், இத சாப்பிடுறதுக்கு முட்டை, ஆம்லெட், வறுத்த கறி ஒண்ணுமே இல்லைன்னா ஊறுகாயை தொட்டுட்டு பொறுப்போட உள்ள இருக்கிறோம்.
நீங்க எங்களை பார்த்து ஜாலியா தண்ணி அடிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப சொல்றேன்டா, என்ன மட்டும் இல்ல, தண்ணி அடிக்கிற எவனை பார்த்து எவனாவது ஜாலியா தண்ணி அடிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம ஃபைனல் லெவலுக்கு போவோம். ஒரு மனிதர் வாரத்திற்கு 3 முறை குடிக்கிறார் என்றால் அவருடைய வீக்லி எக்ஸ்பென்ஸ் 600 பெருக்கல் 3 1800 ரூபாய். ஒரு வருடம் 1800 பெருக்கல் 52 சுமார் 93,600 ரூபாய். 20 வருடம் சுமார் 18,72,000 ரூபாய். இப்போ இமேஜின் பண்ணுங்கள், இந்த பணத்தை அவர் செலவு செய்யாமல் ஒவ்வொரு வாரமும் முதலீடு செய்திருந்தால் அதே 12% ரிட்டர்ன். 20 வருடங்கள் அவருடைய காப்பஸ் சுமார் 80 லட்சம் முதல் 90 லட்சம் வரை. இப்போ 40 வயதில் அவர் என்ன செய்யலாம்? சேஃப் வித்ட்ராயல் 4%. 90 லட்சத்தில் வருடத்திற்கு சுமார் 3,60,000, மாதத்திற்கு சுமார் 30,000 ரூபாய். இதன் அர்த்தம் என்ன? வாரம் 3 முறை குடிப்பதை அவாய்ட் பண்ணினா அவர் 40 வயதில் மாதம் 30,000 வருமானம் பெறலாம். வேலை செய்யாமல் இப்போ 3 சனாரியோயும் கம்பேர் பண்ணலாம். வாரம் 1 முறை மாதம் 9,000, வாரம் 2 முறை மாதம் 20,000, வாரம் 3 முறை மாதம் 30,000. இது ஒரு சிம்பிள் சாய்ஸ். டெம்பரரி ஹாப்பினஸ் அல்லது லாங் டேர்ம் ஃப்ரீடம். ஒரு ட்ரிங்க் ஒரு நைட் ஹாப்பினஸ் கொடுக்கும், ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லைஃப் டைம் ஃப்ரீடம் கொடுக்கும். இது மணி பற்றி மட்டும் இல்ல, ஹெல்த் பற்றியும் டிசிப்ளின் பற்றியும் ஃபியூச்சர் பற்றியும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையை முடிவு செய்யும். ஒரு பவர்ஃபுல் லைன் நினைவில் வைங்க: சிறிய செலவுகள் தெரியாமல் வாழ்க்கையை கெடுக்கும், சிறிய முதலீடுகள் தெரியாமல் வாழ்க்கையை உயர்த்தும். இப்போ உங்களிடம் ஒரு சாய்ஸ். இந்த வாரம் 600 செலவா அல்லது 600 இன்வெஸ்ட்மெண்டா? டிசிஷன் உங்களது, ஃபட்டோரையும் உங்களது.